வாய்க்கு வனத்தியா ஒரு டைம் இந்த மாதிரி முட்டை மல்லி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் பெஸ்ட் ரெசிபிங்க. மிக்ஸி ஜார்ல பூண்டு, இஞ்சி, ஒரு கை அளவு மல்லித்தலையையும் சேர்த்துட்டு 5-6 பச்சை மிளகா, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சு தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு 4 முட்டையில 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 1 டீஸ்பூன் ஆயில், நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து ரொம்ப பொடி பொடியா ஸ்கிராம்பிள் பண்ணாம இந்த மாதிரி நல்லா முழுசா இருக்கிற மாதிரி முட்டையை நல்லா வறுத்து வெளியே எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மல்லி பேஸ்டையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்ல கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான முட்டை மல்லி சாதம் சூப்பரா ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.